வணக்கம். துலா ராசி அன்பர்களே, உங்க ராசியிலிருந்து தொடங்கக்கூடிய பயணம் சந்திரன் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். உங்க ராசியிலிருந்து 3 ராசிகளுக்கு தொடர்ந்து பயணிக்க இருக்கக்கூடிய விஷயங்களாக இந்த வாரத்திலே பார்க்க போகிறோம். நார்மலா உங்க ராசியிலேருந்து தொடர்வார் அப்படின்னு சொன்னாக்க உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. கொஞ்சம் செலவு கொடுத்து க்ளோசிங் ஆஃப் த வீக்கில் பைசா கொடுத்துட்டு போகக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய தொடர்பு சங்கடகர சதுர்த்தியை வழிபடும் போது கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11வது அதிபதியானவர் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்குறோம். சூரியன் ஆனவர் அமர்ந்திருக்கிறது அப்படின்னா இவர் உங்களுக்கு பொருள் வரவை கொடுப்பார். அதனால் சூரிய ஸ்துதி உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு அவர் 12ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னும் பார்க்கிறோம். உங்கள் ராசிக்கிலே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 2ஆம் அதிபதியானது 9ல் அமர்ந்திருந்தவர் 10க்கு மூவ் பண்ண போகிறார். 19ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போயிடுவார் செவ்வாய். அதனால் கொஞ்சம் பயம், கலக்கங்கள் எல்லாம் உண்டு. ஆஃபீஸில் பேசும்போது காசிப்ஸ் கிட்ட காதே கொடுக்காதீங்க. அவனை பண்ணா, இவனை பண்ணா, இதை பண்ணா. செல்ஃபோன் அவசியம் ஆஃபீஸில் போய் தோண்டிகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா குரு 3ஆம் இடத்துக்காரர் 8ல் உட்கார்ந்துருக்கிறாரு. தேவையில்லாமல் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. இவர் தான் சார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னு 2 பேர் உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் பேன்னு மாட்டிப்பீங்க. அதனால் இதெல்லாம் எவிடன்ஸ் ப்ரூவாக மாட்டிடுவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி எழுத்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், ஜாமீன் போடுறது, தேவையில்லாமல் அடுத்தவங்க இதுக்காக நீங்கள் போயிட்டு கையெழுத்து போட்டு வர்றது, நாமினேஷன் போடுறது கூட வேண்டாம். நாமினின்னு கூட வேண்டாம் உங்களுக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில். தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே வரவேற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் அமைந்தாலும் உங்கள் லக்னக்காரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. உங்கள் ராசிக்காரன் சுக்கிரன் அவர் போய் 6ல் உட்காந்தா எப்படி இருக்கும்? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு போடுவார். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ல் 4-5க்குரியவன் ஆக்சுவலி 5லேயே உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வர பகவான் வேறு. அதனால் வாகனங்கள்லாம் ரிப்பேர்லாம் இருந்தால் உடனே அட்டன் பண்ணிடுங்க. காற்று இல்லை சார் அப்படின்னு காற்று பஞ்சராக கூட மாறிடும் வண்டி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டியில் போகும்போது லைசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா 9-10க்கு மாறக்கூடிய அந்த செவ்வாயினால் செலவு உங்களுக்கு வண்டியில் வரும். ஏன்னா உங்கள் ராசி 7ஆம் இடத்துல பார்க்குறாரு இல்லைங்களா? அவன் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க. அவங்களும் ஏதோ மீனிங்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. எல்லாம் அப்படியே எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியதும் இருக்கும். அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு வந்ததுன்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு அனுசரிச்சுக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை தான். அதுவும் பிள்ளைங்களால் கொஞ்சம் செலவு உண்டா? ஆமாம், இந்த வாரத்தில் குழந்தைகளால் கொஞ்சம் செலவு. அவங்களுடைய உடல் நலம் பாதித்திருந்ததுன்னா முதல்ல அட்டன் பண்ணுறது பாருங்கள். சின்ன செலவாகவே முடிச்சுக்கலாம், பெருசாக மாறதுக்குள்ள. அப்படியே சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு போகிற செவ்வாயின்னு பார்த்தோம், 2ஆம் அதிபதி அவர் போகிறதுனால சின்ன ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சின்னமாக கொஞ்சம் போயிட்டு வருவீங்க. அதில் சில நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது ரிலேட்டடாக ஆஃபீஸில் லீவு கேட்க வேண்டு போகும்போது அந்த வேலை செஞ்சுட்டு போகணும். அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பர்டன் உங்களுக்கு நிற்கும். பணி சுமை இருக்கும்னு பார்க்குறோம். அதுக்கு உங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய சக ஊழியர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த சக ஊழியர்கள் சில பிரச்சனைகள் வைத்திருப்பார்கள். அதனால் வேலையில் கொஞ்சம் பணி சுமை இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சக ஊழியர்களை அப்படி பார்த்துட்டு அவங்களெலாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பாவம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காதனால நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்க கூடனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்னு அதுதான் நம்ம மெட்டீரியல் ஃபேக்டர் இல்லையா? அந்த லாபம் குறைஞ்சி தான் வரும். அதனால் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கடையை விரிவுபடுத்துறது, மாற்றுறது அப்படின்லாம் யோசிச்சோம்னா தப்பாக தானே ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இந்த வாரத்தில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குடும்பத்தில் நிர்வாகம் பார்த்துக்கிற பெண்களுக்கு தேவையானவளவு பணம் கிடைச்சிடும். அதனால் ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கும்னு மனசில் வச்சுக்கோங்க. 5ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும்.
ஏன்னா அவர் குருவை வேறு பார்க்க போகிறார். அப்போ கொஞ்சம் செலவு இருக்கும்னு பார்த்துக்கணும். அலுவலகத்தில் கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி கொடுத்துட்டு போவாங்க. பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி பணம் கிடைக்குமானா சலுகைகள்லாம் பெருசாக கிடைக்காது. ஏதோ அத்தியாவசிய சலுகைகள்லாம் கிடைக்கும். நீங்கள் போனால் ஏசியெல்லாம் போட்டு நல்லா வச்சுப்பாங்க, அவ்வளோதான். எனக்கு பைசா வயசில் எதாவது கிடைக்குமானா வேலை இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னா 5, 7, 9 இது ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆனவர், 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனவர், 2 பேருமே உங்களுக்கு நல்லது. அப்படின்னா சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த காலாஷ்டமி சனிக்கிழமை அணி இருக்கு இல்லையா, பைரவரை போய் வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்த ஒரு வழிபாடு. அவசியம் போய் பண்ணுங்க. சிவனை போல ஒரு கொடுப்பார் இல்லை, சனியை போலும் கொடுப்பார் இல்லை. 2 பேருமே சேர்ந்தனால சனி ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஆனால் சனிக்கிழமை அஷ்டமி திதி அன்று காலாஷ்டமியின் வழிபாடு, அதுவும் பைரவரை வழிபடுறதுனால, பைரவருங்கிறது அந்த பைரவருடைய சிவஸ்வரூபம் தான் இருக்குது. அதனால் அவர் வழிபடினா எந்த பைரவரோட வழிபடலாம். பைரவர் வழிபடினால் வெற்றிலை மாலை போட்டுவிட்டு நல்ல ஒரு வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களானால் வரக்கூடிய நாட்களிலே இன்னல்கள் இல்லாமல் இனிமையாக இருக்க முடியும் என்பதிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் டிக் அடிச்சுக்கலாம் உங்கள் லைஃப்பில். வாழ்க வளத்துடன்.